விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை ஊழியர்களின் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சங்கத்தினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் ரயில் நிலையத்தில் 1000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் புறநகர் மின்சார ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர். மதுரையில் ரயில் நிலைய சந்திப்பில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். நெல்லை மாநகராட்சி முழுவதும் 12 இடங்களில் தொழிலாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் வரையில் பேரணியாக சென்று மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயக்கப்படாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருச்சியில் ரயில் மறியல், சாலை மறியல் என்று பல்வேறு போராட்டங்கள் நிகழ்ந்தன. வேலூர், தருமபுரி, சிவகங்கை, நீலகிரி, அரியலூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போராட்டங்கள் நடந்தன. எனினும் அரசு தரப்பில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததால் மாநிலம் முழுவதும் பரவலாக பேருந்துகள் இயக்கப்பட்டன. பதற்றமான இடங்களில் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் நிறுத்தப்பட்டார்கள். நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தால் வட மாநிலங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் வடக்கு பர்கானாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சிலிகுரியில் மாநகராட்சி மேயர் அசோக் பட்டாச்சாரியா தலைமையில் மறியலில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் போக்குவரத்து பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடைகள், வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியுள்ளது. ஒடிசாவின் புவனேஸ்வரில் தொழிற்சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலத்தில் இடதுசாரி தொழிற்சங்கத்தினர் ரயில் மறியல், சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஆட்டோ, பேருந்து, ரயில் சேவையிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து வசதி இல்லாததால் பல இடங்களில் பொதுமக்கள் தவிப்புக்கு ஆளாகினர். பெங்களூருவில் வேலைநிறுத்தத்தால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. டெல்லியில் சப்தர்ஜங் மருத்துவமனை செவிலியர்கள் ஊதியத்தை உயர்த்த வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை இழுத்துச் சென்று காவல்துறையினர் கைது செய்தனர்.